வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். இஸ்ரேலை பொது இடத்தில் வைத்து கெட்ட வார்த்தையால் திட்டிய ட்ரம்ப். உடனடியாக உங்கள் விமானிகள் வீடு திரும்பட்டும் என இஸ்ரேலுக்கு உத்தரவு. திருச்சியால் கலங்கி போன இஸ்ரேல். நெதன்யாவின் அனைத்து திட்டங்களும் படுதோல்வி. காசாவில் 24 மணி நேரத்தில் 74 பலஸ்தீனர்கள் பலி. அடங்காத இஸ்ரேலின் வெறி ஆட்டம். ஓரிரு நாட்களில் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெறும். கத்தார் பிரதமர் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் 400 கிலோ யுரேனியத்தை ரகசிய இடத்தில் வைத்திருப்பதால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அச்சத்தில் உள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன. ஈரானின் அணு ஆயுதம் குறித்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வேறுபாடான கருத்துக்கள் நிலவுகின்றன. அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை இயக்குனர் துல்சி கபாட் ஊடகங்களில் பேசும்போது, ஈரானால் இப்போது அணு ஆயுதங்கள் தயாரிக்க முடியாது, அணு ஆயுத நிலைகள் மீதான தாக்குதல் தேவையற்றது என்று கூறியிருந்தார். இதனை மறுத்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் தவறான தகவலை கூறியுள்ளார் என்று தெரிவித்திருந்தார். இதற்கு துல்சி கபாட் ஈரானால் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்றார். இஸ்ரேல் வைத்துள்ள குண்டுகளால் ஈரான் அணு ஆய்வு நிலையங்களை அழிக்க முடியவில்லை. இந்நிலையில் அமெரிக்காவை அழைக்க அமெரிக்கா தங்கள் B-2 ஸ்டெல்த் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா தாக்குதலுக்கு முன்பு ஆய்வுக்கூடம் அருகே 16 லாரிகள் இருந்தது என்று சேட்டலைட் போட்டோஸ் மூலம் தெரிந்துள்ளது. எனவே ஈரான் சுமார் 400 கிலோ யுரேனியம் மற்றும் சில முக்கிய கருவிகளை ரகசிய இடத்திற்கு மாற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரும் அதிர்ச்சியில் உள்ளன. இதற்கமைய ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போர் தோல்வி கண்டுள்ளமை வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்த பிறகும் ஈரான் தொடர்ந்து 6 தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்குமாறு இஸ்ரேல் படைகளுக்கு உத்தரவு கொடுத்துள்ளதாக அந்நாட்டு இராணுவ அமைச்சர் கட்ஸ் கூறியிருந்தார். இதனால் கடுப்படைந்த ட்ரம்ப் பொது இடத்தில் இஸ்ரேலை கெட்ட வார்த்தைகளால் திட்டியுள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறவுள்ள நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு முன்பு பேசிய ட்ரம்ப், இந்த 2 நாடுகளும் நீண்ட சண்டையில் ஈடுபடுகின்றனர், இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை என கெட்ட வார்த்தை ஒன்றை பயன்படுத்தியுள்ளார். இதற்கு பிறகு எந்த விமானமும் புறப்படக்கூடாது, எந்த ராக்கெட்டும் விழக்கூடாது என தெரிவித்தார். இந்த எச்சரிக்கையால் நெதன்யாவும் நடுங்கி போனதாக தகவல் வெளியாகியுள்ளன. மீண்டும் ஈரான் மீது இஸ்ரேல் செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தி உள்ளது. டொனால்ட் ட்ரம்பிடம் கெட்ட வார்த்தையால் திட்டு வாங்கியதற்கு பின்பும் இந்த நடவடிக்கையை நெதன்யாவு மேற்கொண்டுள்ளார். ஈரான் முதலில் கடும் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி உள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை 10 ஈரானியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. 4746 பேர் காயமடைந்துள்ளன. 971 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றன. அதில் 687 பேருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளது. 2 மாதம் பச்சினை குழந்தை உட்பட 13 குழந்தைகள், 2 கர்ப்பிணி தாய்மார்கள், 49 பெண்கள் கொல்லப்பட்டுள்ளன. மேலும் 7 மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளன. காசாவில் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 65,000 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 79 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,32,000 அதிகரித்துள்ளன. விரைவில் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என கத்தார் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இது குறித்து கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி கூறுகையில், பேச்சுவார்த்தைகளில் நாம் முன்னர் நிறைய சந்தித்துள்ளோம். ஈரான் இஸ்ரேல் தாக்குதலால் பேச்சுவார்த்தைகள் சுணக்கம் ஏற்பட்டது. இறைவன் நாடி இருந்தால் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். 3 நாட்களில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அமெரிக்காவின் கேம்ப் தாஜ் ராணுவ தளம் கடுமையாக தாக்கப்பட்ட செய்தி வெளியாகி உள்ளது. கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய அதே நேரத்தில் ஈரானில் உள்ள 4 அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மேலும் கேம்ப் தாஜ் அமெரிக்க ராணுவ தளம் கடுமையாக சேதமாகி உள்ளது. அமெரிக்க ராணுவ தளத்தின் ரேடார் கண்காணிப்பு கருவி மையம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மையம், எரிபொருள் சேமிப்பு கிடங்கு ஆகியவை தாக்கப்பட்டு தீக்கிரை ஆக்கப்பட்டுள்ளது. ஆளில்லா விமானம் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. அதே நேரம் பல தாக்குதல்களை முறியடித்து ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக
ஈராக் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என கூறியுள்ளார். எனினும் ஈரான் குழுக்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே போன்று இன்னும் பல செய்திகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.